அந்த டைம்லயே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 1 lakh சம்பளம். ஒரு ஹீரோக்கெல்லாம் மேல என்னைக்கு வந்து அவர்கிட்ட தர்மம்னு கேட்டு வரும்போது அவர்கிட்ட பணம் இல்லையோ அன்னைக்கு அவர் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதே மாதிரி he was not alive. போகும்போது எப்பவுமே என்ன பண்ணுவாராம், அப்பா தலைமாட்டுக்கிட்ட கொஞ்சம் பணத்தை எப்படி வச்சுட்டு போவாராம். அதை வந்து அப்பா வந்து பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வச்சுட்டு போவாராம். இது ஒரு வாட்டி அவர் வைக்கும் போது அப்பா பார்த்து சொன்னாராம், தம்பி நீங்க வைக்கிறதா வைக்கிறீங்க, கொஞ்சம் சில்லறையா வச்சீங்கன்னா நான் நிறைய பேர் கொடுப்பேன். அப்பா வந்து அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப இஷ்டம். நீங்க போய் இப்போ நான் உங்களுக்கு வந்தீங்கன்னா டீ வேணுமான்னு கேட்பேன், நான் காஃபி வேணுமான்னு கேட்பேன். ஆனா அப்பா கிட்ட போய் யாராவது டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டா அவ டீயே மதுரம் அப்படிம்பாரு. அதனாலதான் அம்மா ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா. தாத்தா வந்து ரொம்ப ரிச் மேன் ஆமேமா, எல்லாருக்கும் கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாராமே, உங்களுக்கு என்னமா கொடுத்தாருன்னு கேட்டா, நிலையானது பொருள் கல்வி செல்வம் என்று நினைத்தாரோ உன் தாத்தா, நிலையில்லாத இந்த பொருள் செல்வம் நமக்கு எதற்கு என்று பிரிந்தாரோ உன் தாத்தா அப்படின்னு. பொதுவா வந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் நடந்துராது. குறிப்பிட்ட தலைவர்களுக்கும் நடிகர்களுக்கும் மட்டும்தான் அவங்க மறைந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுடைய புகழும் பேரும் வந்து நீடிச்சு நிற்கும். சோ அதுல ஒரு மறக்க முடியாத பேர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். சோ அவங்களுடைய மகளா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுடைய மகள் இப்ப இவ்வளவு பெரிய காஸ்டியூம் டிசைனரா இருக்க அனுவர்தன். சோ அவங்களுடைய கணவரும் பெரிய டைரக்டரா இருக்காரு விஷ்ணுவர்தன். சோ இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் சினிமா சம்பந்தப்பட்ட உறவுகள் தான். ஆனா நீங்க வந்து சினிமாக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய டாக்டரா இருக்கீங்க. சோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்பாவோட அந்த நினைவுகள்? ஏன்னா நீங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தீங்க. நான் ஒரு 4 years தான் நானு அப்பா இறக்கும்போது. அப்பா இறந்த டைம்ல எல்லாம் எனக்கு 4 years தான். நான் ஸ்கூலுக்குலாம் ஒன்றும் போல. அப்போ அதுல ஒரு என்ன அட்வான்டேஜ்னா ஃபுல்லா அங்க கூட இருந்தேன். ஸ்கூல்லாம் போற இது இல்லாததுனால எனக்கு அந்த எதனால எனக்கு அந்த சர்டன் திங்ஸ் எனக்கு அப்பா கூட இருந்தது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து நீ அவரோட பொண்ணாம்பாங்க, ஆமான்னு சொன்னாலும் அவனுக்கு அவர் ஞாபகம் இருக்காம்பாங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் எனக்கு அது நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. அதனால எனக்கு அது மறக்கவே முடியல என்னால. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன், இப்பெல்லாம் ஒரு படத்துக்குள்ள ஹீரோயின்ஸா ஒரு 10 படம் 15 படம் ஒன்னா நடிச்சாவே அது அவ்வளவு பெரிய விஷயம் பேசுவாங்க. அப்பா ஒரு 150 படம் நடிச்சிருக்காருன்னா அதுல 100 படத்துல அம்மா தான் பேர். அதுவும் இல்லாம அந்த டைம்லயே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 1 lakh சம்பளம். ஒரு ஹீரோக்கெல்லாம் மேல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி. ஆனா எல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார முடிச்சுடுவாரு அப்பா. அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்காரு, கொடுத்துருவாரு எல்லாத்தையும். பட் நான் சொல்லணும்னா அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதெல்லாம் ஆக்சுவலா ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாங்க. அந்த டைம்ல எல்லாம் அப்பா கிட்ட அவ்வளவா ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, என்னைக்கு வந்து அவர்கிட்ட தர்மம்னு கேட்டு வரும்போது அவர்கிட்ட பணம் இல்லையோ அன்னைக்கு அவர் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதே மாதிரி he was not alive. அந்த டைம்லலாம் he didn't have much money that time. அதோட இன்னொரு என்னன்னா, எம்ஜிஆர் இருக்காங்களா, அவங்க வந்து எல்லாரும் வந்து அப்பா பார்த்துட்டு போனிட்டு பேப்பர்லேயும் வரும் போல இருக்கு. அதெல்லாம் அவரை போய் பார்த்தாங்க, இவங்க போய் பார்த்தாங்க. ஆனால் he was doing so much for us. நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அப்பா. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு அப்பா சொல்லியிருக்காரு எனக்கு அவரை பார்க்கணும், வர சொல்லுங்க அப்படின்னாராம். அப்போ ஒரு வாட்டி அவர் வந்து பார்த்துட்டு போனப்போ வந்தப்போ நான் சொன்னாராம், எல்லாரும் வராங்க, பேப்பரில் வருது, நீ எனக்கு எவ்வளோ உதவி பண்ணுற அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு, நீ வரலங்கிறத தான் பெருசாக போடுவாங்க, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னாராம் அவர்கிட்ட. சொல்லிட்டு அவர் போகும்போது எப்போவுமே என்ன பண்ணுவாராம், அப்பா தலைமாட்டுக்கிட்ட கொஞ்சம் பணத்தை எப்படி வச்சுட்டு போவாராம். அதை வந்து அப்பா வந்து பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வச்சுட்டு போவாராம். இது ஒரு வாட்டி அவர் வைக்கும் போது அப்பா பார்த்து சொன்னாராம், தம்பி நீங்கள் வைக்கிறதா வைக்கிறீங்க, கொஞ்சம் சில்லறையா வச்சிங்கன்னா நான் நிறைய பேர் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த டைம்லேயும் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கெல்லாம் அவரோட பணம்னு 1 ரூபா கூட எங்களுக்கெல்லாம் யூஸ் ஆனது கிடையாது, இருந்ததே இல்லை. அது எப்படியோ எல்லாருக்கும் போயிட்டுச்சு, அது அவ்வளவுதான். எவ்வளவு ஒரு நல்ல பேர் அவங்க, எவ்வளவு அந்த 2 பேருக்கு சொல்லக்கூடாது. அப்பா வந்து அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப இஷ்டம். நீங்க போய் இப்போ நான் உங்களுக்கு வந்தீங்கன்னா டீ வேணுமான்னு கேட்பேன், நான் காஃபி வேணுமான்னு கேட்பேன். ஆனா அப்பா கிட்ட போய் யாராவது டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டா அவ டீயே மதுரம் அப்படிம்பாரு. அது அந்த மாதிரி சொல்றதுலே தெரியுது நமக்கு எவ்வளவு தூரம் அவரு. அதனாலதான் அம்மா ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா. she was not அவங்களால நான் கொஞ்சம் 2 படத்துல ஆக்ட் பண்ணாங்களே, அது அவங்களுக்கு கிளிக் ஆகல, அவங்களுக்கு நம்மளால முடியல போய் தனியா ஆக்ட் பண்றதுக்கு. கண்டினியூஸா ஒரு 150 படம் ஒன்னா ஆக்ட் பண்ணிட்டு தனியா போய் ஒரு ஹீரோ ஒரு 2 நடிகர்கள் சேர்ந்து நிறைய படத்துல நடிச்சதுக்கான ஒரு கின்னஸ் ரெக்கார்டே உருவாக்குறாங்கன்னா அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே இல்லை. உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது இதெல்லாம்? ஓகே, கின்னஸ் வரைக்கும் நம்ம அப்பா அம்மாவோட பேர் போயிருக்குன்னு. அது வந்து எனக்கு கொஞ்சம் விவரம் வயசுல தெரிஞ்சது. அது கின்னஸ் புக்லாம் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா. அப்பவே எங்களுக்கிட்டலாம் அம்மா சொல்லியிருக்காங்க, அதை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மாவும் மேக்சிமம் பிக்சர்ஸ் ஒன்னா ஆக்ட் பண்ணது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே 50 மூவிஸ்ல பண்ணது. அதுக்காக ஒரு அவார்டும். 2 காமெடியன்ஸ்க்கு யூஸ்வலா ஸ்டாச்சு வைக்க மாட்டாங்களாம். அதுல அப்பாவுக்கு இங்க வச்சிருக்காங்க சென்னையில, இந்தியாவில்.
சார்லி சாப்ளினுக்கு ரஷ்யாவில் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் இப்போ ஐயா அவர்கள் இறக்குறாரு 49 அவர் இறக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் மதுரை அம்மா அவங்க நிறைய பட வாய்ப்பு வந்திருக்குமா? வந்துச்சு, நிறைய அவங்க ஆக்ட் பண்ணலை. அப்புறம் 2 படத்தில் அவங்க ஆக்ட் பண்ணாங்க. கண் திறந்தது, மணிமகுடமா நினைக்கிறேன், தெரியல சரியாக ஞாபகம் இல்லை. கண் திறந்தது ஞாபகம் இருக்குது. அவர் அம்மா மட்டும் ஆக்ட் பண்ணாங்க. பட் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்களாம் அவங்க, தனியாக ஆக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்புறம் நிறுத்திட்டாங்க. அப்புறமா என்னால் முடியல. மேம் இப்போ இந்த மாதிரி பழைய நடிகர்கள் நிறைய பேர் பற்றி கேள்விப்படும் போது தியாகராஜ பாகவதராக இருக்கட்டும், சாவித்திரி அம்மாவாக இருக்கட்டும், இவங்க வாழ்ந்த காலத்தில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சில ஒருத்தருக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் ஐயா வந்து எல்லாருக்குமே வந்து வாரி கொடுத்து 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 அவ்வளோ படம் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தே தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் பெருசாக சேர்த்தே வைக்கலையா காசு? அப்போ அந்த டைம்லலாம் அப்பாவுக்கு வந்து டொனேஷன் போட்டு அந்த அவரோட கணக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாராம் மேனேஜர். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை போய் பார்த்துருக்காங்க ஒரு வாட்டி. அவர் ஆந்திராலேருந்து புதுசாக வந்து வரான். அவர் எப்போவுமே இருக்கிறவர் கூட இல்லை. அன்றைக்கி புதுசாக வந்து வரப்போ காமிச்சோடனே 10,000 ரூபா டொனேஷன், இவங்களுக்கு 5,000 ரூபா 2,000 ரூபாலாம் போட்டே இருந்தோன்னே இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டார் அவர். அப்போ இந்த மேனேஜர் எவ்வளோ சொல்லியிருக்காரு, இல்லைங்க அவர் அந்த மாதிரி தான், யார் போய் கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு, போய் பாருங்கள், நீங்கள் போய் கேட்டு பாருங்கன்னு. சரி, அவரை வந்து வெளியில் நிற்க சொல்லிவிட்டு இவர் கேட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருந்தாராம். அவரே வந்துட்டாராம். அப்பா வந்து வீட்டில் வெளியில் வந்து நின்று பேசிகிட்டு இருந்திருக்காரு யார்கிட்டையோ. அப்போ திடீர்னு திரும்பி பார்த்துட்டு, அது யார் அங்கே நிற்கிறா, அவங்கள வர சொல்லுங்க. அங்கே வாட்ச்மேன்லாம் கிடையாது, யாரோ வந்து நிற்பாங்க அங்கே, வந்து யாரும் நிற்கிறாங்க, வர சொல்லுங்கன்னு வந்தாராம் அவர். அப்பாட்ட போய் சொன்னாராம், இந்த மாதிரி நான் இது என்னப்பா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, எனக்கு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், ஒரு 10,000 ரூபா கம்மியாக இருக்குது, எனக்கு செலவுக்கு எனக்கு வேண்டியிருக்கு, அதனால தான் உங்களை வந்து பார்க்கலான்னு சொன்னாங்க, அதான் வந்து பார்த்தேன். உடனே அப்பா சொன்னாராம், ஒரு 10,000 ரூபாயில் ஒரு கல்யாணம் நிறுத்துறதா, கொஞ்ச நேரம் இங்கே இரு, மேனேஜர் போயிருக்காரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பார்க்க, அவர் வரட்டும், வந்தோடனே உனக்கு நான் பேசி வாங்கி தந்துடுறேன் அப்படின்னாராம். அவர் அப்படியே அப்பா காலில் உள்ளாத குறையா போய் அவரை பிடிச்சிட்டு, ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, உங்களை சந்தேகப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னாராம். அவரே வந்துட்டு உங்களை சந்தேகப்பட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாராம். குற்றாலத்தில் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது. என்னன்னா, அப்பா வந்து ஒரு யானை ஒன்று அங்கே டெய்லி, அப்பா உடம்பு சரியில்லாதப்போ they suggested him to go and take rest. அங்கே போய் எடுத்துக்க சொன்னாங்க. அங்கே அந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே போயிருந்தப்போ நிறைய சின்னதாக நிறைய விஷயம் ஞாபகம் இருக்குது. பட் இது யானையை பற்றி நான் கட்டாயமாக சொல்லணும். என்னென்னா, காலையில் அந்த கோயில் யானை வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக அங்கே வெறும் யானைக்கு கொடுக்குற ஃபுட்டாக வச்சுருப்பாங்க. வாழைப்பழம், கடலை உருண்டை, பொரி உருண்டை அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அதில் இந்த யானை காலையில் வந்து சத்தம் கொடுத்து அப்பா எழுப்போம். அப்போ போய் அப்பா வெளியில் போயிட்டு அதுக்கு ஃபீட் பண்ணுவார், ரைடு எனக்கு ஆக்சுவலாக. அப்புறம் அந்த யானை வந்து அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் போயிட்டோன்னு நாங்கள் எல்லோரும் இங்கே இதுக்கு சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்பா அட்மிட் ஆகிட்டாங்க 40 வார்டில். ஆனாலும் அந்த யானை என்ன டெய்லி வந்து அங்கே சத்தம் கொடுக்குமா, அதுக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணாலும் சாப்பிடாம இருந்து அப்பா இங்கே இறந்துட்டார். ஆனால் அந்த டைம்லலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த இது வந்துச்சு, நியூஸ் வந்து தினத்தந்தியில் வந்துருக்குன்னு எங்கள் மாமா காமிச்சிருக்காரு எங்களுக்குலாம். அது வந்து இந்த மாதிரி அது வந்து அழுதுட்டு அப்படியே அங்கேயே விழுந்து செத்து போயிடுச்சோம். அப்பா அங்கே அவர் வெளியில் வரல, ஃபீட் பண்ணல அப்படின்ட்டு அது யானை செத்துடுச்சுன்னே சொல்லுவாங்க. பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு, அது தினத்தந்தியில. மனிதர்கள் இருந்து விலங்குகள் எல்லாருக்கிட்டையுமே அவ்வளவு அன்பா இருந்திருக்கு. டாக்ஸ் கூட நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இது போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவம் வந்து பிற்காலத்துல திரைப்படங்களோட வரும். இப்போ ஆனந்தம்னு ஒரு படம், அந்த படத்துல ஒரு சீன் வரும். ஒரு வீட்டுல வந்து திருட வருவார் ஒருத்தர். திருட வந்தோடனே அவங்களை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, வழக்கமா அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. திருடன் பிடிச்சி மம்முட்டி சார் என்ன சொல்லுவாரு, அவங்க வீட்டுக்கே வந்து இனிமேல் உனக்கு இங்கதான் வேலை, உனக்கு மாசம் எவ்வளவுதான் சம்பளம், பின்னாடி நீ பால் கறக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு வேலை போட்டே கொடுத்துருவாரு. இது வந்து கிட்டத்தட்ட NSK சாரோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பா 2 வாட்டி திருட வந்திருக்கிறது. ஒண்ணு வந்து, 2வது வந்து ஐ திங்க் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு வேகா தான் ஞாபகம் இருக்கு. முதல்ல இது வந்து எங்கள் வீட்டில் வாட்ச்மேனே கிடையாது, யார் வேணா ஜஸ்ட் வாக்கின் உள்ளே வந்துடலாம். அது மாதிரி நைட் என்ன ஆயிருக்கு, ஒரு திருடன் உள்ளே வந்திருக்கான். வந்துட்டு நேராக அப்பா ரூம்குள்ளேயே வந்துட்டு அந்த கபர்டு எடுத்து தேடிட்டு இருந்திருக்கான், பணம் ஏதோ தேட போயிருக்கான். அப்போ அப்பா வந்து பின்னாலே வந்து தட்டி என்ன வேணும்னு கேட்டாரு. அவன் பார்த்த உடனே அப்படியே காலில் விட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க, பசி தாங்கலை, அதனால வந்துட்டேன் அப்படின்னு. அம்மாவை போய் எழுப்பினிருக்காரு. எழுப்பினா அம்மா என்னங்க விடுங்கங்க, நான் தூங்கணும் அப்படின்னு. இல்லை, என்னோட சொந்தக்காரன் நாகர்கோவிலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுன்னு. அம்மா கீழே ராமூர் குக்கு இருந்தார், அவர் இருக்காருல்ல. இல்லை அது நம்ம சொந்தக்காரன், நீ தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அம்மாவை எழுப்பி மாடிப்படி ஒன்று இருக்குது அங்கே, மரப்படி ஒன்று, அது பக்கமாக இறங்கி போய் அம்மா எல்லா சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி அந்த பையன் கொடுத்து போய் படுத்துக்கிட்டாங்க.
அப்போ அப்பா கையில் பணத்தை கொடுத்து நீ இப்போ ஏதாவது கடை வச்சு பொழைச்சிக்கோ, இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டாரு. அப்போ அம்மா வந்து இதை பார்த்துட்டு அம்மா காலையில் என்ன பண்ணியிருக்காங்க, எழுந்திரிச்சு அது யார் எனக்கு தெரியாத ஒரு சொந்தக்காரன் உங்களுக்கு நாகர்கோயிலேருந்து வந்தாங்க அப்படின்னு. ஏன்னா ஷீ நோஸ் எவ்ரிபடி இல்லை. அதனால அவர் கேட்டோன்னா அதுவா ஒரு பையன் திருட வந்தான் அப்படின்னு. ஐயோ அப்படி போலீஸில் சொன்னீங்களா அதுவா அப்படின்னு. அப்போ அப்பா சொன்னால பற்றியா நீ நேரம் அவன் ஜெயிலில் இருந்திருப்பான், நான் ராத்திரி உங்ககிட்ட சொன்னேன்னா நீ பயத்தில் ஏதாவது பண்ணியிருப்பேன், நான் அவனுக்கு காசை கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி ஒன்று நடந்தது. இன்னொன்று சொல்லுவாங்க, அவங்க திருடன் நிறைய எடுத்துட்டு அப்பா ஃபோட்டோ எதையோ பார்த்துட்டு அந்த படியிலேயே வச்சுட்டு ஏதோ பேப்பர் அங்கே இருந்ததில் கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் இவங்க வீட்டிலே நான் எடுத்ததுக்குன்னு என்ன எழுதி வச்சுட்டு போன மாதிரி சொல்லுவாங்க. அது அம்மா முன்னால் இதுக்கு நிறைய சாப்பாடு ஊட்டும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க அம்மா. அதில் ஒரு வாட்டி ஒரு நாய் நான் சொன்ன புஷின்னு ஒரு நாய் பொமரேனியன், அது 2 படத்தில் கூட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்குங்க, ஜெமினி கணேசன் அவங்க கூட. அந்த நாய் வந்து குட்டி போட்டிருக்கு, நிறைய குட்டி போட்டிருக்கு. அம்மா எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு போய் படுத்துட்டாங்களாம். காலையில் ஏஞ்சி வந்தோன்னு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு அம்மா கையோ போய் அது குட்டி போட்டுச்சே போய் பார்க்கவே இல்லைன்னு. சரின்னு போய் பார்த்தா அங்கே நான் புஷியும் காணுமா, குட்டி அத்தனை குட்டியும் காணுமா. ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த படி மரப்படிக்கிட்ட ஒரு குட்டியை மட்டும் கவ்விக்கிட்டே மாடிப்படி ஏறி போயிட்டு இருந்ததான். அம்மா கூப்பிட்டு புஷின்னு கூப்பிட்டா விட்டுருமோ குட்டியான்ட்டு பயந்துக்கிட்டே பின்னாலே போய் பார்த்தா அந்த பெரிய கட்டில் அப்பா தூங்கிட்டு இருக்காராம். அவர் பக்கத்தில் அவ்வளோ குட்டியும் போட்டு வச்சுட்டு அப்பாவை போய் எழுப்பி அதை காமிச்சிருக்கு. அப்பா ஏஞ்சி பார்த்து அடடா பெத்திட்டியாமா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். அது அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்க பார்த்தீங்களா, அப்பெல்லாம் சின்ன சின்னதா இந்த திருடன் கதை இதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க. அப்பா பத்தி நிறைய கதைகளா நீங்க கேட்டே அவ்வளவு. ஆமா ஆமா. ஒரு வாட்டி அப்பா வந்து ஒரு பொம்பளை வேஷம் போட்டு அம்மா ஆண் வேஷம் போட்டு ஒரு படத்துல ஆடுவாங்க. அவர் என்ன பண்ணாராம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே நீ வராத நான் போறேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் நேரம் அவங்களுக்குலாம் யாருக்குமே அடையாளம் தெரியல. அங்கிள் எல்லாம் சித்தப்பா சித்தி எங்க மாமா எல்லாரும் இருக்காங்க வீட்டுல, ஒருத்தவங்களுக்கு கூட அப்பாவை அடையாளம் தெரியலையா. இவர் நேரம் வந்துட்டு எனக்கு அவரை பார்க்கணும்னு அவர் பார்க்காம போக மாட்டேன்னு உட்காந்துட்டாரு. ஆமா பார்க்கணும்னு உட்காந்துட்டாராம். இவங்க எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் போறாங்களா சிரிக்கிறாங்களா அப்படி பண்றாங்களா. அவருக்கே போர் அடிச்சு அடைச்சே ஒருத்தவங்க கூட தெரியலையா நான் தான் சொல்லிட்டு விங்க எடுத்து காமிச்சாராம். அதை சொல்லுவாங்க அம்மா சிரிச்சுக்கிட்டேன், ஒருத்தவங்க கூட கண்டுபிடிக்கல அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு குறிப்பிட்ட படம் வந்து அப்பாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போச்சு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாதுங்க. இன்னொன்னு சொல்றேன், அவரோட படம் எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தது. அதில் வந்து சில படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு வாட்டி காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு யாரோ வந்து குடிச்சிக்கிட்டே வந்தவங்க அப்படியே கார்கிட்ட வந்து விழுந்திருக்காங்க. அப்போ டிரைவர் போய் அம்மா போய் பாருப்பா என்னன்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த டிரைவர் போய் பார்த்தோன்னே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசருங்க அவர், அந்த படம் சரியாக போகலை அப்படின்ட்டு இருக்காரு, அதனால இப்படி ஆயிட்டாருன்னு. உடனே நேரம் அந்த தேட்டருக்கு விடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்து அந்த படத்தை பார்த்தா காமெடியே இல்லாமல் ஒரே சோகமயமாக இருந்திருக்கு. உடனே இவர் என்ன பண்ணாரோ அம்மாவை கூப்பிட்டு ஒரு காமெடி ட்ராக் பண்ணி அந்த படத்தில் ஆட் பண்ணி போஸ்டர்ஸ் வந்துச்சான். இப்போ வந்து இந்த படம் இவருங்க NSK TA மதரத்தோட காமெடியோட வருதுன்னு பிச்சுக்கிட்டு ஓடிச்சான் படம். அதுக்கப்புறமா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அம்மா சொல்லியிருக்காங்க, வருஷம் ஜான்வரி 1 வந்து அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாராம் அவரு. அப்படி நினச்சி பார்க்கணும்ல, ஒருத்தங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போய் பார்த்து அதை இது சரி பண்ணுவாராம். இதுல யார் ரொம்ப நெருக்கம்? ஏன்னா ஒரு பேட்டியில வந்து கலைஞரை அந்த டைம்ல கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரோ இல்ல ஒரு கலைஞர்னு சொல்லும் போது அவர் யோசிக்காம சொன்னது NSK அவரோட இதுதான். ஏன்னா அது நகைச்சுவையே இருக்கும், கலைஞரையா சொல்லியிருக்காரு. சோ ஒரு பக்கம் அவங்க அப்பாக்கு அவங்க கல்யாணத்துல இருந்து எல்லாத்துக்கும் அப்பா கூடவே இருந்திருக்காரு. அவங்க அனுப்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது, அவங்க வீட்டுக்கு அம்மா போனாலே உடனே பாரு அக்கா வந்திருக்காங்க, அம்மா தயாளமாட்ட அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி சீக்கிரம் மீன் குழம்பு எல்லாம் பண்ணு அப்படின்னு. அப்புறமா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட போயிட்டு இருந்தப்பெல்லாம் கூட அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். இன்ஃபேக்ட் ஒரு அளவுக்கு நானும் படிச்சிருக்கேன்னா கூட அது அவரோட ஹெல்ப் தான். எம்ஜிஆர் ஐயா வந்து ஒன்ஸ் முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு பல பேர் வந்து நேர்காணல் காண்றாங்களாம். ஸோ அப்பவும் சொல்லியிருந்தாங்களா இந்த டைம்ல NSK அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? உன்னை அதுக்கு எம்ஜிஆர் சொல்லியிருந்தாரா NSK உயிரோடு இருந்தா இன்னைக்கு அவர் தான் சிஎம் இருப்பாரு. அவ்வளோ பொலிட்டிக்கலாவும் அவருக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப இஷ்டங்க அப்பா கிட்ட. பொலிட்டிக்கலா வந்து பார்த்தா அந்த அவர் டிஎம்கேன்னு தான் சொல்லணும். அப்பா ஓப்பனாக ஒரு இதுதான் அதுதான்னு சொன்னதும் இல்லை. தீனா மூனா காணான்னு ஒரு பாட்டு கூட ஒன்று வச்சார். ஆனால் அது சென்சாரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி பாடுவார் அந்த பாட்டை. ஆக்சுவலாக அவர் வந்து பாலிட்டிக்ஸில் அப்பா எவ்வளோ இதுன்னா அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர், அவருக்கு அகேன்ஸ்டாக இவர் அண்ணா அவருக்கு நின்றுட்டு இருந்தாங்க எலெக்ஷனில். அப்போ அப்பா வந்து அந்த மீட்டிங்கில் டிஎம்கேலேருந்து கூப்பிட்டுட்டாங்க வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு.
அப்பாவுக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிடுச்சு. என்னன்னா அந்த பக்கம் வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டரு, இந்த பக்கம் இவர் அண்ணா, அவருக்கு பேசாமல் சொல்லாமல் இருக்க முடியாது. அதுக்குன்னு இவர் போய் மீட்டிங்கில் போயிட்டு என்ன சொன்னாராம், அந்த டாக்டரை பற்றி ஆரம்பித்தாராம் பேசுகிறதுக்கு. எப்பேற்பட்ட டாக்டர் தெரியுமா அவர்கிட்ட போய் ஒரு உடம்பு சரியில்லைன்னு போனால் ஒரு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போவே வேணாம், பயங்கர ராசியானவர், அப்படி இப்படின்னு அவரே பேசிகிட்டு இருக்காங்களாம். எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்னடா இது ஒரு அண்ணாவை பற்றி பேச சொன்னால் அவரே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட டாக்டர் நமக்கு சேவை செய்யறதுக்காக நமக்குள்ளேயே வச்சுக்கலாம், அண்ணாவை வேணா நீங்கள் சட்டசபைக்கு அனுப்பி ஓட்டு போட்டு அப்படின்னாலாம். அந்த டாக்டரே அப்பாட்ட வந்து சரியான ஆளியா நீ அப்படி சொல்லிருப்பாரு. ரொம்ப அந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப கஷ்டங்க. சர்வசாதாரணமா இப்ப மேடையில ஏறிட்டு அவன் அப்படி இவன் இப்படின்னு திட்டுறதுக்கு பதிலா இவ்வளவு நல்ல அவரை நமக்குள்ள வச்சுக்கோங்க, நமக்கு வச்சுக்கோங்க, அவரை போய் அனுப்புனீங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவரை அனுப்புங்க, நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு. சோ எந்த அளவுக்கு ஒரு விஷனரியா இருந்தார் அந்த பக்கம். அவர் பேசுற இதுவே பார்க்கும்போது நிறைய பெண்கள் அடிமைத்தனத்தை பத்தி ஒருத்தர் வந்து ஒரு 40கள்ல 50கள்ல பேசுறாரு. பெண்கள் மெயினா நல்லா படிப்பறிவு கட்டாயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு யார் பையன் படத்துல. அது வந்து அவரு அம்மா வந்து வருவாங்க, அம்மாவுக்கு வந்து ஷீஸ் இல்லிட்ரேட் அந்த படத்துல. அவங்க போஸ்ட்மேன் வந்து அம்மா போஸ்ட் அப்படிம்பாங்க, அம்மா வருவாங்க, வந்தோடனே அந்த போஸ்ட்டை வாங்குவாங்க. என்னதுப்பா இதுன்னு, உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. என்னது அப்படின்னா என்னன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி 25 ரூபா பணம் வந்திருக்குன்னு கொடுத்துருவார். பணத்தை கொடுத்துட்டு அந்த ஸ்லிப்பை எடுத்து கிழிச்சு கொடுப்பாரு. அது கீழே எழுதியிருப்பாங்கல்ல, அதை கொடுக்கும்போது கொடுங்க அப்படிம்பாரு. அந்த படிச்சு காமிப்பா, எனக்கு தெரியாது அப்படின்னு. அம்மா நீங்கள் படிக்க வச்சதுனால எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது, அந்த ஃபஸ்ட்டு சம்பளத்துலேருந்து உங்களுக்கு நான் 25 ரூபா பணம் அனுப்பியிருக்கேன், இத்துடன் என் கிஸ்ஸையும் அனுப்பியிருக்கிறேன்னு எழுதியிருப்பாங்க. உடனே அம்மா கொடுப்பான்னு நான் ஸ்லிப்பை கொடுப்பாரு. வாங்கிட்டு அப்புறம் அதையும் கொடு, நீ பணத்தை தானே கொடுத்தாரு. எதுமா இந்த கிஸ்ஸை அனுப்பியிருக்கேன்னு சொல்லிச்சுமா, என்னம்மா நீங்கள் போங்கம்மா அப்படின்னு. கொடுப்பான்னு அவன் போயிடுவான். இங்கே பாருங்க என்னங்க அப்பா அங்கேருந்து வருவார், என்னன்னு கேட்பாரு. இங்கே பாருங்கங்க நம்ம கல்யாணி அனுப்பியிருக்கா, அந்த மாதிரி பணம் அனுப்பியிருக்கா முதல் சம்பளத்தில். சரி இதை படிச்சு பாருங்க நான் அப்படின்ட்டு, என்னடி கிஸ்ஸு அனுப்பியிருக்கிறேன், அவன் என்ன சொன்னேன் அப்படின்னு அதை கொடுக்காமே போயிட்டாங்க. அப்புறம் அப்பா சொல்லார், கிஸ்ஸுனா என்ன தெரியுமா அப்படிம்பாரு. என்னங்க முத்தம் அப்படிம்பாரு. ஐயோ என்னங்க அதை போய் கேட்டேன்னா, ஆமா நீ அதான் போய் கேட்டு, இதுக்கு தான் பொம்பளைங்களாம் கொஞ்சமாவது படிப்பறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட காமெடி எல்லாமே நல்ல சிரிக்க வச்சுட்டு ஏதாவது ஒரு மாரல் ஒண்ணு கொடுப்பாரு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஏன்னா அவரோட பாடல்கள் அதே நல்ல தம்பி படத்துல விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன் இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், எல்லாமே எவ்ரிதிங் ஹஸ் ஹேப்பன். எக்ஸாக்ட்லி. படிக்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவியும் செஞ்சு வைக்கணும்னாரு. இன்னைக்கு பாருங்க கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அதுல அம்மா பாடி இருப்பாங்களே, ஒரு பட்டனை தட்டுனா 2 இட்லி வரணும், கூடவே பட்டன் அமுக்கி விட்டா எல்லாமே எங்க பார்த்தாலும் வைரலா அம்மா பாடுற மாதிரியே வச்சு வந்துட்டு இருந்தோம் வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய. எக்ஸலென்ட். நினைச்சு பாரு, அந்த படம் ஒரு 50 வருஷம் முன்னாடி நான் கூட பரவாயில்ல, கிட்டத்தட்ட 70 வருஷம் முன்னாடி ஒருத்தர் வந்து இது எல்லாமே சொல்றாங்க. அதுலயே ஒரு இடத்துல வந்து ஒரு 50-60ன்னு ஒரு நாடகம் போடுவாங்க. அதாவது 60லயே அப்பா எக்ஸ்பெக்டட் எவ்ரிதிங் டு கம் அவுட், நல்லா ஆகணும்னு. அதுக்காக சொல்றாரு 50ல இப்படி இருக்கிற மாதிரி 60ல இருக்காது, 60 ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் ராஜா ஆயிடுவாங்கன்னு ஒரு டிராமா மாதிரி போடுவாங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க, அப்படியா எல்லாரும் நாட்டு மன்னர் ஆயிடுவாங்களா? ஆமா பாரு, நீ பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க, ஒரு பிச்சைக்காரன் வருவான், அதுக்காக அப்படி சொல்லுவாரு. அப்புறம் 60ல வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே, அப்ப அம்மா சொல்லுவாங்க, இங்க பாருங்க இந்நாட்டு மன்னர் வந்திருக்காரு அப்படின்வாங்க. அவர் வந்து பார்த்துட்டு, அதாவது அவரு இருந்திருந்தானா இப்போ இருக்கிற நடந்தெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கங்கிறது வேற விஷயம். ஆனா அவர் நினைச்சது நிறைய நடக்கவே இல்லை. ஆனா ஒண்ணுமே இந்த மாதிரி பிச்சைக்காரங்க கூடாது, ரொம்ப சுபிக்ஷமா இருக்கணும் நம்ம நாடு அப்படின்லாம் சொல்லிட்டு. எப்பாச்சும் அம்மா வந்து அப்பாக்கு கொஞ்சம் கண்டிப்பா நடந்திருக்காங்களா? நீங்க என்ன இப்படி வர காசு எல்லாமே மத்தவங்களுக்கு கொடுத்தா, பசங்க எத்தனை பேர் இருக்காங்க சேர்த்து, அதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி எப்படிங்க இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டால எதுவும் செய்ய முடியாது. ஆனா அம்மா அப்படி இருந்திருப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல, எனக்கு முடியாது எங்களால். எனக்கு அப்படி அவங்க சப்போர்ட்டிவா இருந்ததுனால தான் அப்பாவால் இவ்வளவு தர்மம் பண்ண முடிஞ்சதுன்னு நாங்கள் எல்லாருமே நினைப்போம். இல்லாட்டி ஆனா ஒண்ணு, அவர் எங்களுக்கு நிறைய அப்போ வச்சிருக்கணும்னா இப்போ கோடிக்கணக்கில் எங்களுக்கு சொத்து வச்சிருந்துருக்கலாம். அந்த காலத்துலேருந்து அவர் வச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா கூட, இல்லாட்டி எங்கள் கையிலே கொடுத்துருந்தா கூட நிறைய அவ்வளோ வீடு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இருந்தால் கூட நாங்கள் செலவு பண்ணியிருப்போம். ஆனால் அவர் வச்சுட்டு போன பேர் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. அந்த பேரு அந்த இது அது கிடைக்கவே கிடைக்காது. அது என்னைக்காச்சும் பொண்ணு வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா, தாத்தா இவ்வளவு சொத்து சேர்த்தாரு எதுவுமே அவங்களுக்கு வந்து விவரம் தெரிஞ்சப்போ, எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ ஒரு வாட்டி வந்து என் பொண்ணு கேட்டா, அம்மா அப்பா தாத்தா வந்து ரொம்ப ரிச் மேன் ஆமேம்மா, எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்குலாம் கொடுப்பாராமே, உங்களுக்கு என்னம்மா கொடுத்தாருன்னு கேட்டா.
அப்போ நான் சொன்னேன், அப்போதைக்கு அவளுக்கு பதில் சொல்லி அனுப்பிட்டேன். ஆனால் அப்போ எனக்கு ஒரு மனசில் ஒன்று தோணுச்சுன்னு எழுதி வச்சேன். அதை லைக் டு ஷேர் இட் ஹியர். அவன் வந்து அதில் கொடுத்து கொடுத்து சிவந்ததாமே என் தாத்தாவின் கை, உனக்கு என்ன கொடுத்தார் என்றால் என் மழலை, ஸ்ரீதேவியை அள்ளி கொடுத்தார் இல்லாதவர்க்கு என் கண்ணே, அதன் அருளால் சரஸ்வதியின் ஆசியை எங்கள் நாவில் வைத்தார் என் கண்ணே, நிலையானது பொருள் கல்வி செல்வம் என்று நினைத்தாரோ உன் தாத்தா, நிலையில்லாத இந்த பொருள் செல்வம் நமக்கு எதற்கு என்று பிரிந்தாரோ உன் தாத்தா அப்படின்னு. உங்களுக்கு எப்போ எந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது, அப்பாவோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கிடைக்கிற மரியாதையும் எதுவும்? ஐயோ எல்லாமே அன்னைக்கு அந்த டைம்லேருந்து நிறைய விஷயம் நான் சொல்லலாம். என்னோட நடக்காதுன்னு நினச்ச இதெல்லாம் என்எஸ்கேன்னு அந்த இனிஷியலை பார்த்து நடந்திருக்கு நிறைய. அப்படி ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா, என் ஹஸ்பண்ட் இறந்த புதுசில் எனக்கு என்னோட டாட்டர்ஸ் 2 பேருக்கும் ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்குறதுக்காக, லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நான் இதுக்கு போய் அப்ளை பண்ணியிருந்தேன் தாசில்தார் ஆஃபீஸில். அப்போது எனக்கு அது கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக வேறு இருந்தேன் அந்த டைமில், என் ஹஸ்பண்ட் இறந்ததில்ல. அது இவங்க சொன்னாங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்னாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு. அப்போ என் ஹஸ்பண்டோட வீடு அதோ விற்கிறதுக்காக. ஸோ ஐ ஹேட் டு கெட் இட் சம்ஹவ். அப்போ போயிருந்தப்போ அங்கே கேட்டுகிட்டே இருக்கேன். அவர் வந்து இருங்கங்க, வெயிட் பண்ணுங்கன்னு அவர் பாட்டுக்கு எல்லாருக்கும் ஏதோ இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காரு சர்டிஃபிகேட்டு. நான் அப்புறம் என்ன பண்ணேன், மெதுவாக எழுந்தேன், நேராக போய் உள்ளே திறந்துட்டு போயிட்டேன். உள்ளே போனோடனே அவர் வந்து நீங்கள் அப்படின்னாரு, அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார், எல்லாம் நோட்ஸ் எல்லாம் இன்னும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப சாரிங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன், நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், நான் வந்து டாக்டர் பத்மினி, என்எஸ்கே பத்மினி, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணோட டாக்டர்னு. அவர் அப்படியே எழுச்சிட்டாரு. அப்படியே வந்து என் சேரை இழுத்து விட்டு என்னை உட்கார சொல்லிவிட்டு, மேடம் ப்ளீஸ் உட்காருங்க, இருந்தாங்க தண்ணி குடிங்கன்னு தண்ணி கொடுத்துட்டு, என்ன சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், லீகல் ஹெல்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் நான், ஆனால் இன்னும் தெரியவே இல்லை, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. 1.5 hours நான் உட்கார வச்சுருந்தாங்க. 10 to 11:30 நினைக்கிறேன் வந்து சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், அன்றைக்கி சாட்டர்டே வேறு. அப்போ சொன்னார், நான் வந்து 12:30க்கு நான் வீட்டுக்கு போகிறேன், அதுக்குள்ளே இவங்களோட சர்டிஃபிகேட் என் டேபிளுக்கு வரணும் அப்படின்னாரு. 45 minutes வந்துச்சுங்க அந்த டேபிளுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு. உடனே அதை எடுத்து கொடுத்து என்கிட்ட, நீங்கள் ரொம்ப சாரிங்க, நான் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் நேராக என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. அவர் சில சமயத்தில் அந்த காரில் டாக்ஸியில் போகும்போது இந்த டிரைவர் கேட்பாரு, அம்மா மேடம் நீங்கள் என்னமோ என்எஸ்கே பத்மினின்னு போட்டிருந்தீங்களே, உங்கள் இனிஷியல் அப்படி, அவருக்கு என்ன மேடம் வேணும் நீங்கள், அவர் பொண்ணு பான்னு, ஐயோ மேடம் அப்படின்னு அப்படியே திருப்பாரு, நீ காரை பார்த்து. சில பேர் ரொம்ப எக்ஸைட் ஆகிடும், உங்ககிட்ட நான் பேசுறேன் அவரோட பொண்ணா அப்படின்லாம் பேசியிருக்காங்க. எனக்கு அப்போதான் எனக்கு அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அது எவ்வளோ பெரிய இது லெஜெண்டோட நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படணும். ஆக்சுவலா அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு நீங்க டாக்டரா இருக்கீங்க, நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நான்லாம் எனக்கு அவரு அங்க உட்காந்து எனக்கு நான் சொன்னேன்ல பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசினாருன்னு, எல்லாம் நல்லா வருவாங்கன்னு தான் அவர் எல்லாருக்கும் அவங்ககிட்டலாம் சொல்லி போய் ரெஸ்ட் எடுப்பாரு. அங்கேயே குற்றாலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆர்விக்கு போய் குளிக்க போகிறது. அங்கே நிறைய சினிமா கூட ஒரு வாட்டி போனோம் நாங்கள், தங்கமலை ரகசியம் ஒரு படத்துக்கு, அப்பா கூட, அம்மா அப்பா 2 பேரும் 2 பக்கமும் உட்காந்து ரொம்ப அது எப்பவுமே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவேன் நான். அது படத்துல வந்து ராஜா காது கழுத காதுன்னு ஒரு காமெடி சீன் வரும். அப்போ நான் குச்சி விளையாடிட்டு இருக்கோம், அம்மா வந்து என்னை கூப்பிட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னாங்க. ஏம்மான்னு, அப்பாவுக்கு முடியல போகணும்னு சொல்லிட்டு அப்போ நேரம் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கல, அதனால அங்கே வந்து அங்கெல்லாம் அவர் இருக்கிறது கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தார் அவர். ஆனால் அப்புறம் ஒரு விஷயம் சொன்னோம், ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மாதங்கின்னு ஒரு டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜன், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர். அவங்க எங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஹவுஸ் சர்ஜனாக இருந்தாங்களாம் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தப்போ. அவங்க போய் அங்கே அப்பா பிபிலாம் எடுக்க போகும்போது ஏதாவது சொல்லி எல்லாரும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு வாட்டி அவங்க அந்த ட்ரிப்ஸை மாற்றுறதுக்காக போய் மாற்றிட்டு இருந்தாங்களாம். இப்போ இவர் கேட்டார், என்னம்மா பண்ணுற அப்படின்னு. இல்லைங்க, இது உங்களுக்கு தேவையானதெல்லாம் தண்ணியில் இருக்கும், அதை நாங்கள் உங்களுக்கு ஏற்றுவோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார, எனக்கு பிடிச்ச தண்ணி அதை நீ அதில் ஏற்றவே இல்லை, அதில் ஏற்றுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னாராம். அதை அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இந்த மாதிரி நேரத்துலையும் ஒரு மனுஷனால் இவ்வளோ ஜோக் அடிக்க முடியும் அப்படின்னு.